ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மாதேஷ். இது 30 டே சேலஞ்சாக புஷ்அப்பில் இன்றைக்கி டே 23. இன்றைக்கி சண்டேன்றதுனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தேன். நான் புஷ்அப் பண்ண வேண்டிய இடத்துல ஆல்ரெடி ஒருத்தர் வந்து புஷ்அப் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் நானும் புஷ்அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். போட்டுட்ருக்குள்ள ஒயிட்டு சும்மாவே இருக்க மாட்டான், வந்து கையை கடிச்சு விட்டுறான். எப்பயுமே சூரியன் வரதுக்குள்ளேயே முடிச்சிடுவேன். இன்றைக்கி சூரியன் வந்தது பிறகு தான் ஸ்டார்ட்டே பண்ணேன். ஒரு கட்டத்துக்கு மேலே போடவே முடியல. அப்புறம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப கண்டினியூ பண்ணேன். ஈவினிங்கில் சரியான ஒரு ட்விஸ்ட்டு. அதனால தான் நேற்று என்னால் வீடியோ போட முடியல. புஷ்அப்பை முடிச்சுட்டு நானும் விளையாட போகலான்னு போனால் அங்கே யாருமே இல்லை. இந்த பிங்க் செட்டை சண்டேயில் 10 மணி தான் எழுந்து விளையாட வருவான். அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே காலை உணவு முடிச்சிட்டேன். அப்புறம் எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க. என்னன்னு கேட்டு வாஷிங் மிஷினில் போய் பட்டன் அழுத்தினாங்க. போய் பார்த்தா எந்த பட்டனும் தெரியல. அதுக்கப்புறம் தெரியுது ஸ்டார்ட் பட்டனு. அதை அழுத்திட்டு நானும் ரொம்ப போர் அடிச்சுது. அப்படியே டிடி ரிட்டர்ன்ஸ் போட்டாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே இருந்தேன். அப்புறம் எதையோ மறந்துட்டோமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் புரியுது 2 வாரமாக பேகை துவைக்கவே இல்லை. வேகமாக பேகை துவைச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே போதும்னு ஆயிடுச்சு. அப்புறம் மாடியில் போய் அவனை மாட்டிட்டு மதியத்துக்கு சிக்கனை முடிச்சிட்டேன். அப்புறம் 3 மணிக்கா குளிச்சுட்டு நானும் எங்கே கிளம்பிட்டேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா பசங்க விநாயகர் இருக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் கிளம்பிட்டேன். அப்புறம் வீடியோ பார்க்குறவங்களாம் லைக், ஃபாலோ, கமெண்ட்டை தட்டி விட்டு பாருங்க. வந்தா எதுவுமே பண்ணாம உட்காந்துருந்தானுங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கொட்டை கட்ட நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். 4 குச்சை நட்டுறதுக்குள்ளேயே இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்புறம் நானும் வீட்டுக்கு கிளம்பி இன்னைக்கு முடிச்சுக்கலாம். அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.